உற்சாகம் ராசி அன்பர்களே 2026 பிறந்ததுலேருந்தே அதிர்ஷ்டம் பிறக்கும், நல்லது பிறக்கும், சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் ஒன்றும் வெளிச்சம் தெரிகிற மாதிரி தெரியலையே சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சில விஷயத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். முதலில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதே போல் நிறையா பேர் எதிர்பார்த்துருந்த விஷயம் விருச்சிக ராசியெல்லாம் கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா கழுவி ஊற்றிருப்பாங்க. எங்கடா நல்லது நடக்குதுங்கிறீங்க, அவன் சம்பாதிக்கிறது யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க, அது இதுன்னு எதோ பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும்தான். அதிகமாக நிறையா அகலக்கால் வைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் பயந்துக்க மாட்டாங்க. ஆனால் ரிஸ்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அசாமல் உள்ளுக்குள்ளேயே ஒரு பயமாக இருக்கும். அவங்க முன்னாடி யாராவது நெகட்டிவாக பேசினா எங்களுக்கு பிடிக்காது. பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அதே போல் தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா எது பண்ணாலும் அதில் ஒரு கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு துணிவோடு இருக்கிற முடியுமே. அதே மாதிரி சின்ன விஷயத்தில் கூட மல்டிபிள் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஐடியாலஜி பர்சன் விருச்சிக ராசி. உழைப்பாங்களான்னு கேட்டால் இறங்கிலாம் வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஐடியா அந்தளவுக்கு வேலை செய்யும். ஆள் வச்சு எதை வேணாலும் அவங்க மூவ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக இவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சம், அந்தளவுக்கு அப்படியே உச்சத்தை தொடும். எல்லா வருமானம், லாபம், சந்தோஷம் எல்லாமே உச்சத்தை தொடும். இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான விடிவு காலம் பிறக்க போகுது. உங்களுக்கு 7.5 சனி டைம்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு கேது திசையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. உடல் ரீதியான விஷயங்கள்லாம் பல கஷ்டப்பட்டுருப்பீங்க. நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி நிறையா பேரோட பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் இதுக்கு மேலே தாண்டியாச்சு. இதுக்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் சந்தோஷமும், மகிழ்ச்சியும், நிம்மதியும் வரக்கூடிய நாட்கள். கடன் பிரச்சனை மட்டும் தான் உங்களுக்கு இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த கடன் பிரச்சனை சரியாகும். உடல் ஆரோக்கியம் போக அப்படியே சரியாக ஆரம்பிக்கும். அதே போல் இனி வரக்கூடிய காலங்களில் எது உங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இந்த பங்குனி மாதம், அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்குனியில் பாதி, அந்தாண்ட பாதி அப்படின்னு 2 வகையை பிரித்து பேசலாம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக போகுது. லைஃப்பில் உங்களுக்கு எதுவுமே ஃபஸ்ட் டைம் ஒரு டைமு எதுவுமே ஒரு ட்ரையல் பார்த்துட்டு தான் அடுத்தது உங்களுக்கு பண்ணணும். நீங்கள் லைஃப்பில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கல்யாணம் ஆரம்பிக்குதா ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கப்புறம் சரியாகும். அதே மாதிரி குழந்தைகள் விஷயமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன அசம்பாவிதம்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் குழந்தை நல்லபடியாக பிறந்திருக்கும். அதே போல் உங்களுடைய தொழிலோ இல்லை வருமானமோ இல்லை கல்வியோ எதுக்குமே சின்ன இது ஆரம்பிப்பீங்க. மறுபடியும் அதில் இன்னொன்று ஆரம்பிக்கிறது உங்களுக்கு பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ட்ரையல் பார்த்தே நீங்கள் உங்களை டெமோவிலேயே இங்கே கடவுள் வச்சுருக்காரு அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதே போல் திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குதுங்க. கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப்பாக மேலே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிதி முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த டைமில் அதீத அமௌண்ட்டோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக, பணம் அதிகமாக கையாளுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கையாளணும். பதட்டப்படாதீங்க. அதீத ஆசைகள் கொண்டவங்க நீங்கள். அதனால் உங்களை ஈஸியாக ஆசை காட்டி ஏமாற்றிட முடியும். அதே மாதிரி சில விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப இது பண்ணுவீங்க. இப்போ அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்கள் கையிலே இருந்துகிட்டே இருக்கும். அக்கௌண்ட்டில் காசே இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு அமௌண்ட் உங்கள் கைக்கு வரப்போகுது. கடனாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாகவோ சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு தொழில் உருவாக்க போகிறீங்க. அதே மாதிரி நிறைய பண்ணுவீங்க. இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணுவீங்க. வண்டி வாகனங்கள் நிறையா வாங்குவீங்க. இது உங்களுக்கு தெளிவாக நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன யோகம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நிலம், வீடு அதெல்லாம் கட்டுறது, வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. மண்டபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வேலையில் முயற்சிகளுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. தொழிலோ வேலையோ நீங்கள் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் முயற்சிக்கு தகுந்த மாதிரி வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதே சமயம் திட்டமிட்டு செயல்படணும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணி பண்ணணும். உங்களோட ஐடியாலஜி எப்பயுமே ஒரு கணிப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே அதை கால்குலேட் பண்ணி பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற அலைச்சல் உங்களுக்கு குறையும். ரொம்ப நாளாக நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, நடாது பார்த்துக்கலாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பங்குனி மாதத்தில் விரிவான ராசி பலனை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்ல முடியாது, பாதி நான் சொல்கிறேன். ஏன்னா 15 நாட்களுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய 15 நாட்களுக்கான இது முழுசாக நான் கம்ப்ளீட்டாக A to Z சொல்லிடுவேன். அதே மாதிரி நிதிநிலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பொருளாதாரம் அப்புறம் தொழில் அப்படி பார்க்கும்போது நிதிநிலை உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அலுவலகத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது. ஊதிய உயர்வு கண்டிப்பாக இருக்குது. சலுகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு இதை பண்ணுப்பா, நீ அதை பண்ணுப்பா அப்படின்னு உங்களுக்கான சலுகைகள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குதுங்க. ஆனால் அந்த தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சமாக தான் வரும். உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளையும் நீங்கள் நோட் பண்ணணும். அவங்க இருக்கும்போது உங்களுக்கு லாபம் வருதா இல்லை யாருனால தடைப்படுது அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நண்பர்களால் லாபம் கண்டிப்பாக உண்டு. நண்பர்கள்கிட்ட எப்போயுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தை நல்லா வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தை கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மா போயிருக்கும் கூட முன்னாடி யாராவது ஒருத்தர் லூஸ் மாதிரி அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு கூட உங்கள் மேலே சண்டைக்கு வருவான். ஸோ அந்த மாதிரி சில காலகட்டமாக இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பம் அப்புறம் உறவு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண முயற்சி எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இத்தனை நாள் உங்களுக்கு தாத்தா பாட்டியோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கொஞ்ச நாள் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில்
புதிய முதலீடுகளை வந்து கண்டிப்பாக செய்யலாம். வேலையில் எதிர்பாராத வெற்றி கண்டிப்பாக உண்டு. புதிய முதலீடுகள் அப்படின்னா அதீத முதலீடுகள் போட்டுறாதீங்க. ஓரளவுக்கு கைக்கு அடக்கமான கைக்கு அடங்குற அந்த அளவுக்கு ஒரு முதலீடு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து மேன்மை உண்டு. அதேமாதிரி கடின உழைப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அவுட்புட் உண்டு. உங்களை சோர்வடைய வைக்கிற ஒரு கிரக பயிற்சியும் இருக்குது. அதனால் அந்த சோர்வாகாமல் கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க. அதேமாதிரி பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தா கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் கண்டிப்பாக இந்த டைம் உண்டு. ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய பேர் இது வந்து விருச்சிக ராசிகள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அதீத ஆசை கொண்டவர்கள். இது நிறைய பேரால் ஒத்துக்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. பிடிக்கலாம் நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக பேசிடுவாங்க. அதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி விருச்சிக ராசிக்காரனுக்கு நல்லது அவன் நாக்கு தான், ஆப்பு வைக்கிறது அவன் நாக்கு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக பேசிங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை உண்டு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேல் எப்படி கொத்துமோ அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரரோட வார்த்தைகளும் தேல் மாதிரி தான். நிறைய பேர் வந்து ஈஸியாக ஹர்ட் பண்ணிடும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாக பொறுமையாக பேசிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக மூவ் பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அமையுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா பண்ணாரியம்மன் கோயில் வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதாவது பண்ணாரியம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எப்பயுமே வந்து மேன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். அதேமாதிரி முருகர் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய விஷயம். செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் முருகர் வழிபட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதேமாதிரி பழனிக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விருச்சிக ராசிகள் ரொம்ப நல்லதுங்க. பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி கீழே இருக்குது பார்த்தீங்களா கோயில், அது வந்து குழந்தை முருகராக இருப்பார். அவர் வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே போய் பாலசுப்ரமணியர் வணங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மேலே இருக்கக்கூடிய பால தண்டாயுத பாணியாக இருக்கக்கூடிய முருகரை வணங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதை கொடுக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த தடவை உங்கள் கையில் பணம் இருக்கும். அந்த பணத்தை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நல்லதாக அமையுது. 2027 உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். சந்தோஷம் வந்து அதிகரிக்கும். சொத்துக்கள் அதிகமாக வாங்குவீங்க. பிஸ்னஸுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காத அளவுக்கு பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க. வேலை வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இருக்க போது. புதிய தொழிலில் நீங்கள் கால் வச்ச இடமெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். கடன் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கடன் அப்படியே முதிப்பிலிங்கி போய் நின்றுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். என்ன இருந்தாலும் பேக்கப் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தாலும் கடன் இருக்குது அப்படிங்கிற மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் வண்டி இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் சரி, உங்களோட வாழ்க்கையை ஓட்டும் போதும் சரி, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதை பார்த்து நிறைய பேர் வியப்பாங்க, நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க, நிறைய பேர் கந்திஷ்டி வைப்பாங்க. சில பேர் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, சில பேர் உங்களை தூண்டி விடுறதுக்கும் ஆளுகள் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலமாக ஆதாயம் இருக்குது. சில நண்பர்களே உங்களுக்கு வந்து எதிரியாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் நீங்கள் வந்து முன்னேற்றம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தொழிலில் உங்களோடு வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்ட்னர் கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் நீங்களே தொழில் பண்ணிங்க அப்படின்னா தான். ஏன்னா உங்களுக்குலாம் வந்து கரெக்டாக இங்கே வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். கரெக்டாக இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், அது மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. அது எதிர் தரப்பினர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்ட்னர்ஸ் அதிகமாக நீங்கள் வந்து விரும்ப மாட்டீங்க. உங்களோட வேலை பார்க்குறவங்க நீங்கள் சொன்னது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருங்க, அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஐடியாலஜி பர்சன் நீங்கள் வந்து ஐடியாஸ் மட்டும்தான், உங்கள் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆனால் சில இது டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த டைமில் உங்களுடைய வேலை பார்க்குறவங்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கோங்க. அந்த வேலை பார்க்குறவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. வேலை பார்க்குறவங்கிட்ட தான் இருக்குது இப்போ உங்களோட கீ. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வேலையை பார்க்க நமக்கு லாபம் ஏறிட்டே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தொழில் முன்னேற்றம் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக சில கோயில்களுக்கு போய் சில பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்கள். அது இல்லை சார் நீங்கள் சொன்னது கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேச தெரிஞ்சிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லை சார் நான் வந்து லோக்கல்லே பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோக்கலில் கூட ஜோதிடம் பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ தசாபுத்தி எப்படி இருக்குது, இந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைஃப் அமையுமா, அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நடந்தது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது கேளுங்க. அப்படி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜோதிடர் உண்மையாக போய் நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா 200 ஜோதிடர்களுக்கு ஆசாண்டிவர்,
200 பேருக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தவர் இவர். ஸோ இவர்கிட்ட நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட உள்ளூரில் இருந்தீங்களாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கலாம். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் மோஸ்ட்லி ஒரு நாளாவது வாழ்க்கையில் வெளிநாட்டு பணத்தை அனுபவிப்பீங்க. அது வந்து விருச்சிக ராசிக்கே உண்டான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் என்றைக்குமே வந்து மற்றவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்படியே வேலை பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட ஹையர் கிரேட் போஸ்ட்டில் தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. நீங்கள் போஸ்டிங் எப்படியா இருந்தாலும் உங்களுடைய ஐடியாலஜி வச்சு தான் அந்த கம்பெனியாக ரன் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக எந்தளவுக்கு இருக்கீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையை கரெக்டாக திறன்பட பிளான் பண்ணி பண்ணுறதுல நீங்கள் ஒரு தைரியசாலியும் புத்திசாலியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தவறுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இல்லை சார் நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் அப்படின்னா உண்மையாக அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தகவல் வேணும் அப்படின்னாலும் கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.